இந்த வார ஸ்மாக்டவுன்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா இருக்கிற பெக்கி லின்ச் நான் தான் பெரிய ஆளுன்னு ரிங்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர டிஃபனி தலை இருக்கிறப்ப வால் ஆடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. டிஃபனி வந்தோன்னா நயா ஜாக்ஸ் அங்க வந்து இன்டரப்ட் பண்ண அங்க ஒரு கைகளை ஜெட் கேர்களும் வந்து நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணிடுறாங்க. சோ இதன் மூலமா இன்னைக்கு ஒரு டாக் டீம் மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. டிஃபனி ஜெட் கேர்கள் வெர்சஸ் பெக்கி லின்ச் அண்ட் நயா ஜாக்ஸ்க்கு இன்னைக்கு நைட் ஒரு மேட்ச். இதை தொடர்ந்து கார்மெலா அண்ட் மிஸ் கூட மோட்டார் சிட்டி மிஷனுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மிஸ்ஸும் கார்மெலாவும் வின் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு மேட்ச் மூலமாவே ஒரு ஸ்ட்ராங்கான டாக் டீம் உருவாகிட்டு இருக்குன்னு ஸ்மாக் டவுனுக்கு எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா மோட்டார் சிட்டி மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டாக் டீம் அவங்களை கரெக்டா யூஸ் பண்ணாம அவங்களை பேக் ட்ராப் பண்றாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சோ இதோட கருத்தை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மிஸ்ஸுக்கும் கார்மெலா ஹேஸ்க்கும் முட்டிக்க போகுது, அது மட்டும் உறுதி. அதை வச்சு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்றதுக்கு ஸ்மாக் டவுன் பார்த்துட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. சார்லட் ஃபிளேருக்கும் பைப்பருக்கும் நடந்த மேட்ச்ல செல்சா கிரீன் இன்டரப்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சார்லட் ஃபிளேரை தோக்கடிக்க வைக்கிறாங்க. அலெக்சா பிளேஸ் ரிங் சைடு பாத்தீங்கன்னா நம்ம சார்லட் கூட இல்லாததுனால சார்லட்டுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. WWE ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் பைப்பர் பாத்தீங்கன்னா சார்லட்டை வின் பண்றாங்க. நெக்ஸ்ட் நடக்க போற மெயின் ஈவென்ட்டான கிளாஷ் ஆஃப் தி பாரிஸ்ல டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரிங்குக்குள்ள வந்து லோகன் பால் ஜான்சனாவை क्वेश्चन பண்றாரு. அதே நேரத்துல ஜான்சனா பாத்தீங்கன்னா செம்மையா கலாச்சி விட்டுறாரு. ப்ரொபஷனலா ரெஸ்டல் பண்ண வந்த மாதிரி தெரியல, உன்னோட பிராண்ட விக்க வந்த மாதிரி தான் தெரியுது சொல்லிட்டு கலாச்சி. இதனால காண்டான லோகன் பால் ஜான்சனாவை அட்டாக் பண்ண வரப்ப ஜான்சனா ஏஏ போட்டு ஜான்சனாவோட கடைசி மேட்ச் வின் பண்ற மேட்சா இருக்கணும்ன்றதுக்காக லோகன் பால் கூட ஸ்டோரி லைன் கிரியேட் பண்றாங்க போல. நியூ பிளட் லைன்ல இருக்க கூட ஜெக்மேட் அண்ட் டோங்கா லவா கூட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல வெளியில இருந்து சோலோ சிக்கவா நிறைய இன்டரப்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கு அதிகமா அடி விழுது. சாமி ஜெயின் அண்ட் ஜிம்மி யூஸை வந்து ஹெல்ப் பண்றதுனால ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் இந்த மேட்சை சூப்பராவே வின் பண்ணிடுறாங்க. சோ அடுத்து நடக்க போற ஒரு மெயின் ஈவென்ட்ல சோலோ சிக்கவா கிட்ட இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் நம்ம சாமி ஜெயின் வாங்கிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் மெயின் ஈவென்ட்ல சாமி ஜெயின் சாம்பியன் ஆவாரா மாட்டாரான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து ரிங்குக்குள்ள பேசுறதுக்காக அலெக்சா பிளாக் வரலாம்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல டேமியன் பிரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டலா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே மெயின் ஈவென்ட்ல மேட்ச் இருக்கிறது உறுதி. அதனால தான் ஸ்மாக் டவுன்ல இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு மேட்சும் வைக்கல, பட் சும்மா அட்டாக் மட்டும் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்குமே மேட்ச் நடந்ததுன்னா எனக்கு 50-50 தான் ஆப்ஷன் இருக்கு, யார் வின் பண்ணுவாங்கன்றது. இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. கோடியை பத்தி ரிங்குக்குள்ள வந்து பேசுற ட்ரூ மெக்கண்டர் கோடிக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ராண்டி பாத்தீங்கன்னா செம்ம ஆர்கேவ் ஒன்னு போடுறாங்க. ராண்டியோட இந்த ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆனா ராண்டியை மறுபடியும் அடிச்சு ஓட விடாம இருந்தா சரி, பிகாஸ் இவங்க ஸ்டோரி லைனுக்காக பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காங்க. ஃபைனலா உமன்ஸ் டாக் டீம் மேட்ச் நடக்குது. இதுல டிஃபனியும் ஜாடும் செம்மையாவே ஃபைட் பண்றாங்க. முக்கியமா ஜாடோட டாமினேட் நிறையவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பெக்கி லின்ச் முடியலன்னு ரிங்குக்கு வெளியிலே போயிட்டாங்க. உள்ள இருக்கிற நயா ஜாக்ஸை போட்டு பொலன்னு பொளந்துட்டாங்க. இந்த மூவ்மெண்ட் மூலமா மறுபடியும் டிஃபனி கிட்ட ஜாட் கேர்கள் சாம்பியன்ஷிப் கேட்பாங்களோ சொல்லிட்டு தான் எனக்கு எண்ட் ஆஃப் தி ஷோல லோகன் பால் ஜான்சனாக்கு ஒரு நாக் அவுட் பஞ்ச் வெளியிலே வச்சிருக்காரு. சோ நெக்ஸ்ட் ஸ்மாக் டவுன்ல என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.